வணக்கம் நேயர்களே. நேற்று நேற்று இல்லை, இன்றைக்கி காலையில் தான். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸு படங்கள். நம்ம விஜய் ஆண்டனியினுடைய மலை என்ற இதில் ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்போ நேற்று ரிலீஸு. அதில் சரி நாள் பார்த்துருவோம்னு போய் பார்க்க போனேன். பார்க்க போனால் ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்க போனது விஜய் ஆண்டனி மேல் உள்ள நம்பிக்கை. ஏனென்றால் அவர் கடந்த காலத்தில் எடுத்த படங்களாகட்டும், நடித்த படங்களாகட்டும், ஓரளவு மிகச்சிறப்பாக சில படங்கள், ஓரளவு சிறப்பாக படங்கள், இதுதான் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். சரி, எதுக்குமே வாழ்க்கையில் ஒரு மாறுபட்ட இதை உணரணும்னு அவசியம் இருந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வேறு, பிறகு அதுக்கும் மேலே சீனியர் ஃபெமிலியர் பாகுபலி, கட்டப்பா, நம்ம இவர் சத்யராஜ் வேறு. சரத்குமார், சத்யராஜ் இருவரும் வில்லனாக நடித்தவர்களையும் உள்ளே இழுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வில்லன் இல்லை. இத்தனை பெரிய கேரக்டர்கள் பொருட்செலவும் மேக்சிமம் அந்தமான்லேயே முடிச்சிருக்காங்க. ஆனால் இப்படி சமீப காலத்தில் பொதுவாக இப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத, கதையில் எந்த நேர்த்தியுமே இல்லாத, ஏன்னா வளவலா குழான்னு என்ன சொல்ல வர என்ன எடுக்கிறங்கிறதே புரியாமல் ஒரு கதையை எடுத்து கடைசியில் ஒரு விதமாக முடிக்கிறப்ப அதை விட கொடுமை. என்ன கொடுமைன்னா, இதனுடைய அடுத்த பார்ட்டுக்கும் ரெடி ஆகிறதுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. எப்படி இவங்க என்ன தான் நினச்சிக்கிறாங்க? ஒரு மட்டமான படத்தை எடுத்துகிட்டு இதில் இன்னொரு பாகம் வேறையா, அப்படி ஒரு ஹிண்ட்ஸை கொடுத்து படம் முடியுது. ஏற்கனவே இப்போ அவர் அப்படி ஒரு மோசமாக கமலஹாசன் கொடுக்கலையா, ஹிந்தி கொடுத்துட்டு அங்கேயே அப்படித்தான் அடுத்த பார்ட்டு இன்னும் என்னமோ பேரை சொல்லிட்டு போனார்ல. அது மாதிரி இப்படி மோசமாக முடிக்கிற படங்க பூரா ஏதாவது இன்னொரு பார்ட்டுக்கு மக்களை கொல்றதுக்கு ரெடி பண்ணுறாளா என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு விஜய் ஆண்டனியினுடைய படத்தில் இது அவர் டைரக்டர்னு அவர் இல்லை போல். கார்டு போடுறப்ப அதுவும் ஒரு சீனில் கொண்டு விஜய் மில்டன் போடுறாங்க. நமக்கு இவரை விஜய் ஆண்டனின்னு தான் தெரியும். ஒருவேளை இவர் பேர் தான் விஜய் மில்டனாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் சிறு வயதிலிருந்து படம் பார்ப்பதில் ஆர்வமுள்ளவன். அது மட்டுமல்ல, நானே பல கதைகளை எழுதி வைத்து கொண்டுள்ளேன், தயாரிப்பார் இல்லாமல். ஏன்னா நம்ம கதையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா என் கையில் காசு இருந்தால் நானே எடுத்துருவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள். எதையுமே நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆய்வு பண்ணக்கூடியதில் மட்டும் கெட்டிக்காரன் இல்லை. சமூகத்தை ஆராய்கிறதில், சமூகங்கள் அதாவது ஜாதி பிரிவுகள் ஆராய்கிறதில், தொழில்கள் இந்திய அளவில் என்ன ஏது, இப்படி எல்லா ஆராய்ச்சியும் பண்ணக்கூடியவன். அது மட்டும் இல்லை, என்னிடம் பேச்சு போட்டியிலும் நான் காலேஜில் பரிசு போட்டி வாங்கியிருக்கேன். கட்டுரை போட்டியிலையும் பரிசு 10 காலேஜ் 15 காலேஜ் நடந்ததுலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். சகல கலாத்துறையில். அதே மாதிரி தான் மோனோ ஆக்டிங்லேயும் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் கல்லூரியில். என்ன இப்படியெல்லாம் ஆளினால் அழகுராஜாவாக நான் இருந்ததுனால தான் எனது முன்னேற்றமே தடைப்பட்டதுக்கு அது ஒரு காரணம். ஒரு துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் என்னுடைய நிலையே வேறு. நான் ஆளினால் அழகுராஜாவாக இருந்தவனுடைய விளைவு எனது திறன் எல்லாத்துலேயும் கெட்டி உச்சத்தில் தான் இருக்கும். அப்படித்தான் திரைத்துறையிலேயும் நான் அருமையான கதைகள்லாம் எழுதி வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த மாதிரி இப்படி கதைகளை பார்க்குறப்ப சரி, தமிழக சினிமா துறை இவ்வளவு அவலத்தில் போயிட்டுருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அவ்வளவு ஒரு மாட்டமான படம். அதுலேயும் ஊட அங்கங்கே ஏதோ ஔவையார் பழமொழி மாதிரி லெட்டர்ஸ் வேறு போட்டுடுறாங்க, இவங்க போதனைகளை சொல்கிற மாதிரி. என்னத்தை சொல்கிறது? அப்படி ஒரு கொடுமையான படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சரி, ரைட்டு படம். சரி, அடுத்த டாபிக் வந்துடுவோம். பாராளுமன்றத்தில் ஓரளவு விறுவிறுப்பாக காட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. நம்ம அவர் இளவரசர் ஆமாம், இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை. அப்போ அவர் அங்கே கட்சியில் இளவரசர் தானே. நம்ம டெல்லி இளவரசர் ராகுல் காந்தி முன்னோட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டார். அதை நம்ம ஒத்துக்கிறோன்னா. ஏன்னா முன்ன ரொம்ப அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப மட்டமாக இருக்கும்.
இப்போ கொஞ்சம் மட்டமாக இருக்குது. இப்பயும் மட்டமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. அப்போ அவருடைய பழைய அந்த பேச்சுக்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப பரவாயில்லாமல் இம்ப்ரூவ் ஆகியிருக்காருங்கிறத நினச்சி நம்ம பாராட்டலாம். ஏன்னா இனி அடுத்த ரவுண்ட் அவர் ஜெயிச்சு வர்றப்ப அந்த கொஞ்சம் மட்டத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நல்ல ஆளாக வருவாரான்னு தெரியல. ஏன்னா அப்படித்தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அதான் முன்ன விட பெட்டராக தெரியுது. ஆனாலும் அந்த மட்ட ரகமான இதை விட மாட்டேங்கிறாரு. எங்கே எதை எப்படி பேசணும்னு ஒரு இருக்குது. பட்ஜெட் சம்மந்தமாக அந்த உரையில் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம யார் ஐடியா இங்கேருந்து சென்னை தீக்காவிலேருந்து போயிருக்கும் போல் ஐடியா இந்த திராவிட கோஷ்டி ஐடியா கொடுத்துருக்குமோ என்னமோ தெரியல. அல்வா கிண்டுவதில் பார்த்தீர்களா, பிசி இல்லை, எம்பிசி இல்லை, எஸ்சி எஸ்டி இல்லை அப்படிங்கிறாரு பட்ஜெட்டுக்கு அல்வா கிண்டுறதில். ஏயா அங்கே டாப் லெவல் செக்ரட்டரிஸ் தான் அந்த ஃபைனான்ஸில் உட்காந்துருக்கிறவங்க தான் அங்கே நிற்பாங்க. அங்கே எப்படின்னா இந்த உங்களுக்கு அந்த டாப் செக்ரட்டரி அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா அந்த அல்வா கிண்ட நின்றவங்க பூரா உங்கள் ஆட்சியில் தானே ஐஏஎஸ் ரெக்ரூட் ஆகி, ஏன்னா அவங்க எல்லாருமே 55 வயசு தாண்டியவர்களாக இருப்பாங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் தானே அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் ஆட்சியில் தானே வளர்ந்து வந்திருக்கணும். வந்திருந்தா தானே இன்றைக்கி அந்த டாப் லெவல் அஃபீஸியலாக வந்திருக்க முடியும். என்னமோ அவங்களையெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட்டை ரெக்ரூட் பண்ணி அவங்கள தனியாக கொண்டு போய் வச்ச மாதிரி இப்போ எவ்வளவு ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாரு. ஏன்னா அதே இது பிசிக்கு கோட்டா இவங்கெல்லாம் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த வந்த பிறகு 2000 எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இன்னும் சில ஏறக்குறைய வர்ற காலகட்டம் தான். இனி வர காலகட்டங்களில் எல்லா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இப்போ அதற்கு உதாரணம் பாருங்கள். இந்த 10 வருஷ லிஸ்ட் எடுத்து பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பிராமணன் முன்னெல்லாம் அப்படி இல்லை. முதல்ல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ்னால் பிராமணர் தான் 90% இருப்பாங்க, போயிருப்பாங்க. மற்ற கம்யூனிட்டியில் 10% போனால் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ 30 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஐஏஎஸ் யூபிஎஸ்சில் எழுதி போகிறவங்க பூரா மேக்ஸிமம் பிசி, எஸ்சி கோட்டா போயிடுறாங்க அவங்க 20, மீதி பூரா பிசி தான் நிறையா. எங்கள் எஃப்சியில் போகிறது குறைவாக இருக்குது. இதுதானே உண்மை. ஆனால் அவங்கெல்லாம் அந்த தலைமை இடத்துக்கு வர்றது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க. இன்னொரு 4-5 வருஷத்தில் எல்லா மினிஸ்டருடைய ஹெட்லையும் இந்த மாதிரி பிசி அதர் கம்யூனிட்டிஸ் வந்துடுவாங்க இயல்பு. அது கூட உணராமல் அவர் ஏதோ ஜாதி துவேஷமாக இந்த ஆட்சி நடக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆக அவர் எதையோ ஒன்று பேசணும், அது எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறான். அநேகமாக இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் அங்கே வடநாட்டில் வராது. இந்த மாதிரி புத்தியை எழுதி கொடுத்தது நம்ம திராவிட மாடலாக தான் இங்கே இருக்கான். பாருங்கள், அல்வாகுன்றதில் ஐயர்களாக நின்று கிள்ளுறாங்க, இதை பேசுங்கன்னு இங்கே விட்டுருப்பாங்க. அதை பேசி என்ன கடைசியில் அவர் அதை பேசுகிறப்ப அந்த அம்மா என்னடா இப்படிலாம் கம்ப்ளைண்ட்டுன்னு தலையை தட்டி சிரிக்குது. சரி, அந்த அம்மா ரியாக்ஷன் கூட எனக்கு ரசிக்கலை. ஆனால் இன்னொருத்தர் கொடுத்தாரு பாருங்க பதில் கொடுப்பு. யார்? அனுராக் தாகூர் மினிஸ்டர் ராகுல் அவர்களே, அல்வாவை பற்றி பேசுகிறீர்கள். என்ன அல்வா? என்ன ஜீப் ஊழலில் அல்வா சாப்பிட்டது யார்? ஏன்னா அவங்க ஆட்சி காங்கிரஸ் பண்ண ஊழலையெல்லாம் தோல் இருக்கிறார். ஜீப் ஊழலில் அல்வா சாப்பிட்டது யார்? ஏன்னா அதே மாதிரி நேஷனல் ஹெரால்டு ஊழலில் அல்வா சாப்பிட்டது யார்? ஃபோபர்ஸ் பீரங்கி ஊழலில் அல்வா சாப்பிட்டது யார்? பிறகு சில இன்னும் கான்ட்ராக்டுகளை சொல்கிறாரு. இந்த 2G ஊழலில் அல்வா சாப்பிட்டது யார்? இந்த மாதிரி சில ஸ்கேம்களை சொல்லிவிட்டு இவ்வளவு அல்வா சாப்பிட்ருக்கீங்களே, இந்த அல்வா எல்லாம் உங்களுக்கு தித்திக்குதா இல்லை கசக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு, ஆக இவர் ராகுல் காந்தி இப்படி பேசி ஒரு பேர் வாங்கணும்னு நினச்சத அவர் பதிலுக்கு படு அட்டாக் பண்ணி நேரம் பார்க்கணும். ராகுல் காந்தி இப்போ அனுராக் பேசுகிறாரு, ராகுல் காந்தி பின்னாடி பார்க்குறாரு, பின்னாடி கற்றுக்கடாங்கிற மாதிரி பின்னாடி பார்க்குறாரு எதிர்கட்சி ஆளுகளை. என்னையா உன் தரம் இன்னும் தரம் மேம்படலையே, ஓரளவு மேம்பட்டுருக்க, இன்னும் முழுசாக மேம்படலை. ரைட்டு, இந்த அளவில் சரி. அனுராக் தாகூராவது பாயிண்டோடு விட்டுட்டார். அந்த அம்மா கங்கனா ராவத்தை அந்த அம்மா ஒரு வடி மேலே போய் ராகுல் பேசுகிறதெல்லாம் குடிச்சிட்டு உளர்றவன் எப்படி பேசுகிறானோ அப்படி பேசுகிறாரு. ஏன்னா ஒருவேளை நீ அவரை செக்யூரிட்டியில் செக் பண்ணி தான் உள்ளே விடணும்.
அவர் ஒருவேளை குடிச்சிட்டு வர்றாரா நார்மலாக வர்றாருன்னு செக்யூரிட்டியை வச்சு செக் பண்ணணுன்னு அந்த அம்மா அதை விட பேசி அசிங்கப்படுத்திருச்சு. இப்படியெல்லாம் பேசுவது நாகரிகம் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் ஒருவர் அநாகரிகமாக எதிர்க்கட்சி தலைவர் என்றால் எதுலேயும் ஒரு கண்ணியமான பேச்சும் ஒரு கண்ணியம் இருக்கணும். அது கண்ணியத்தை மீறி இப்படி பட்ஜெட் சம்மந்தமானதில் பேசினேன். சம்மந்தம் இல்லாமல் அல்வாக்கன்றதையும் என்ன சம்மந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுகிறப்ப அப்போ பதிலுக்கு சம்மந்தமில்லாத பதிலடிகள் தான் வரும். இப்படி ஆக மொத்தத்தில் பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறப்ப பாஜக கொஞ்சம் திகைச்சு நின்னாங்க. என்னடா இப்படி சர்றா மாதிரியா அடி விழுது நம்ம மேலே. ஒன்றா முதல்ல 100க்குள்ளே இருந்தானுங்க ரைட்டு, இப்போ 200 பேர் வரைக்கும் இருக்கானுங்க, சகட்டு மாரி இல்லை நம்மளை அடிக்கிறானுங்க அப்படின்னு திகைச்சாங்க. ஆனால் இப்படி திகைச்சு நின்னா இனி வேலை இல்லை அப்படின்ட்டு இப்போ அவங்க அதை விட 2 மடங்கு பதிலடி ஓங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். சரி ரைட்டு. என்ன ஆக பாராளுமன்றம் முன்னர் கடந்த காலங்களில் இருந்ததை விட இந்த சீசனில் இந்த 5 வருஷத்தில் நிச்சயம் பல மாறுபட்ட சம்பவங்களை பாராளுமன்றத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சரி, வணக்கம் நேயர்களே.